வெல்கம் டு IoT டெக் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு எல்இடியோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க இருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெட் போர்டு, ஒரு ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர், ஒரு எல்இடி. இந்த எல்இடியில் பெருசாக இருக்கிறது பாசிட்டிவ், சின்னதாக இருக்கிறது நெகட்டிவ். ஓகே, அடுத்து ஒரு 220 ஓம் ரெசிஸ்டர், ஒரு பொட்டன்ஷியோமீட்டர், இதில் 3 பின் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஜம்பர் வயர்ஸும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சர்க்யூட் கனெக்ஷன் கொடுக்கலாம். முதல்ல ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுத்து அதை ESP32ல் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணி அதை பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம் கிரவுண்ட் கனெக்ஷனுக்காக. அப்புறம் நம்ம ஒரு எல்இடி எடுத்துக்கிறோம். அந்த எல்இடியில் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் பின்னை நம்ம கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணி பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எல்இடியோட பாசிட்டிவ் பின்னில் ஒரு ரெசிஸ்டர் 220 ஓம் ரெசிஸ்டர் எடுத்து பாசிட்டிவ் பின்னில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ண அதர் எண்டிலேருந்து ஒரு ரெட் கலர் ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணி அதை ESP32ல் 4th பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பொட்டன்ஷியோமீட்டரில் 3 பின்லேயுமே 3 ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நடுவில் இருக்கிறது மட்டும்தான் அவுட். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிரவுண்ட் ஒயர் எடுத்து கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம் நெகட்டிவில். அப்புறம் பாசிட்டிவ் ரெட் கலர் ஒயர் எடுத்து ESP32ல் VINல கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அவுட் ஒயரான எல்லோ கலர் ஒயர் எடுத்து ESP32ல் 36th பின்னில் கொடுத்துட்றோம். அவ்வளோதான். ஓகே, இதுதான் சர்க்யூட் டயக்ராம். இப்போ நம்ம கனெக்ஷனுக்காக கனெக்டிங் கேபிளை மைக்ரோ யூஎஸ்பியை ESP32லேயும் 2 யூஎஸ்பியை லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம எல்இடி பின்னு 4ன்னும் பாட் பின்னை 36ன்னும் கொடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் பிரைட்னஸ்ஸு இனிஷியலாக 50 நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி பின்னை அவுட்புட்டாகவும் பாட் பின்னை இன்புட்டாகவும் செட் பண்ணிக்கிறோம். இப்போ வாய்ட் லூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பாட் பின்னிலேருந்து வரக்கூடிய இன்புட்டை ரீட் பண்ணி அதை பாட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, அப்புறம் நம்ம பிரைட்னஸ்ன்ற ஒரு வேரியபிளில் நம்ம அந்த வேல்யூவை 0 to 4093 மேப் பண்ணி இப்போ நம்ம ரைட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா எல்இடி பின்னில் வந்து பிரைட்னஸோட வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து அவுட்புட்டாக கொடுக்குறோம். அவ்வளோதான். ஸோ ஓவராலாக ஒரு டிலே கொடுத்துருக்கோம் 10 செகண்ட்ஸு அந்த சின்ன வேரியேஷனுக்காக. இப்போது இந்த லூப் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் அதர் போர்ட் அண்ட் போர்ட்ஸில் போயிட்டு நம்ம ESP32 டவ் மாடல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் போர்ட் நமக்கு காமிக்கலை. நம்ம USB கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ண இப்போ காமிச்சிடுச்சு. ஓகே கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம அப்லோட் கொடுக்குறோம். கம்பைல் ஆகுது. ESP32ல சம்டைம்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது சில இஷ்யூஸ் வரும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம அப்லோட் ஆகிட்டுருக்குது. ஓகே, டன் அப்லோடிங். இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பொட்டன்ஷியோமீட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஸ்க்ரூவை. இப்போது அந்த எல்இடி பிரைட்னஸ் வேரி ஆகிறது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம IoT டெக் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.